வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவத்தை தடுக்க முயன்றபோது மணல் கொள்ளையர்களால் போலீசாருக்கு நேர்ந்த இன்னல்கள் என்ன? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டன்ய மகாநதி ஆற்றங்கரையோரங்களில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். மாட்டு வண்டிகளில் மணல் திருடினால் எளிதில் சிக்கிவிடுவதால் மர்ம நபர்கள் இருசக்கர வாகனங்களில் மூட்டை மூட்டையாக மணல் கடத்தலில் இறங்கியுள்ளனர். இதனால் அவர்களை பிடிப்பதில் போலீசாருக்கு பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. சனிக்கிழமை இரவு NSK நகர் போடிப்பேட்டை பகுதிகளில் ஆற்று மணலை மர்ம நபர்கள் கடத்தி செல்வதாக போலீசாருக்கு தகவல் சென்றது. உடனடியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அங்கு விரைந்தனர். அப்போது 150க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் ஆற்று மணலை கடத்தலுக்கு தயார் நிலையில் அள்ளி வைத்திருந்ததை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவர்களை மடக்கி பிடிக்க முயன்றபோது இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து மணல் கொள்ளையர்கள் தப்பி ஓடினர். இதனையடுத்து போலீசார் 100க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகளை மம்முட்டியால் வெட்டி ஆற்றங்கரையோரம் கீழே கொட்டினர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய உபகரணங்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து தப்பியோடிய மணல் கொள்ளையர்களை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். மணற்கொள்ளை பற்றி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கும் நபர்களுக்கு கடத்தல்காரர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெரும்பாலான மக்கள் மணல் கொள்ளை குறித்து தகவல் தெரிந்தும் போலீசுக்கு தெரியப்படுத்த அஞ்சுகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மணல் கடத்தலை கண்டறிய காவல்துறை சார்பில் போடிப்பேட்டை பகுதியில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டன. அதில் பதிவான காட்சிகளை வைத்து மணல் கடத்துபவர்களை தொடர்ந்து கைது செய்து சிறையில் அடைத்து வந்தனர். இதனிடையே அந்த CCTV கேமராக்களை மணல் கடத்தும் கும்பலைச் சேர்ந்த சிலர் கல்லால் அடித்து சேதப்படுத்தியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதோடு சமீப காலமாக குடியாத்தம் பகுதியில் அதிக அளவு இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதற்கு முன்னதாக இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்று கள்ளச்சாராயம் கடத்தி வருவதற்கு பயன்படுத்தி வந்தனர். தற்போது ஆற்று மணல்களை மூட்டைகளாக கட்டி இருசக்கர வாகனத்தில் கடத்தி வருகின்றனர். மாலை நேரங்களில் தொடங்கி இரவு முழுவதும் இந்த மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஆற்றங்கரையோரம் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என கரையோர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மணற்கொள்ளை வழக்கில் சிக்கும் குற்றவாளிகள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் மணல் கொள்ளை கட்டுப்படுத்தப்படும் என்றும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.